திருவனந்தபுரத்துக்கு நல்ல மழை. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நான் இப்போ வந்து ஆப்பா செஞ்சிட்ருக்கேன். காலை ஃபஸ்ட்டு 2 ஆப்பம் சுடும்போது இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்குவேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அப்போ ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். நல்லா வர சட்டியாக இருந்தாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆப்பம் சுடும்போது ஒரு ஆப்பம் வேஸ்ட்டாக தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பம் நல்லா வரும். நான்ஸ்டிக் வந்து அச்சச்சா வரும். நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது இரும்பு சட்டி. நான்ஸ்டிக் தோசைக்கல், நான்ஸ்டிக்கில் எந்த பாத்திரம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நானே வந்து ராஜி பீட்டன் சொல்லி ஒரு ஹெல்த் சேனல் வந்து நிறைய வீடியோ போட்டுருக்கேன். ஸோ வந்து நானே அந்த மாதிரி உடம்புக்கு கெடுத்தின பொருள் யூஸ் பண்ணலாமா, நம்மளே ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நம்ம ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ஓகேவா? அதான் என்னுடைய கேரக்டர். என்ன நல்ல விஷயம்னாலும் அப்படி என்னோடய சேனல் வந்து எந்த சேனலும் ஷேர் பண்ணுவேன். அதுவும் இந்த ஹெல்த் டிப்ஸ் சேனலில் ரொம்ப ஷேர் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் மழை பெய்தா? இங்கே நல்ல மழை. இவ்வளோ அடித்து பயங்கரம் பெஞ்சது. இப்போ வந்து பயிடி சாரல் மாதிரி ஆரம்பிச்சு. ஆப்பத்தொட்டுக்கு தேங்காய் பருப்பேன். வெளியே எங்கேயும் கதவு திறந்து போட்டுக்கணும்ல, அப்படியே வெளியும் பார்த்துக்கணும். என்னென்ன ஏதாவது உள்ளே வந்துடக்கூடாதுன்னு பயணம். ஆனால் வந்து இந்த கேரளா பொறுத்தவரையும் கதவை திறந்து போட்டே இருக்க முடியாது. பாம்பு சர்வசாதாரணமாக நடமாடுது. அதுவும் உள்ள மக்கள் பாம்பை பார்த்தா அடிக்க மாட்டாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையானது. சார பாம்புலாம் வந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, வந்துட்டு அது வார்டுக்கு போயிடும் அப்படிம்பாங்க. ஒரு டைலாக் அடிப்பாங்களே பார்க்கலாம். அத்தாடி இது 2வது பேருக்கு தனியாக வச்சுருவேன். இது 10லனா அது சேர்த்து ஊற்றிக்குவேன். அவ்வளோதான்.
இந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக வரும். நான் டீம் அப்படி தான் செய்வேன். யாருக்கெல்லாம் ஆப்பம் பிடிக்கும்? இது சிவப்பு கலர் அரிசினா கலர் இப்படி தான் ஆப்பம் இருக்கும், வெள்ளை வெள்ளைன்னு இருக்காது.